தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னை ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட் கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா சானி தனி தபதா பம பாபா கம பதனி தபம கம ப கம கரி சா ரீ சா ரீ சாரி தாத்தா. நல்லா நல்லா நல்லாவே. என்ன மாமா கற்பனைக்கு போயிட்டீங்களா? வரலையா? நாளைக்கு தான் வரான். நாளைக்கா? தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். Oh father, oh father, oh grandfather, grandpa. யாரப்பா நீங்கெல்லாம் பிடி கார்ல வந்து பிச்சை எடுக்கிறீங்க? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, என் பேரன் வர்ற நேரம். சக் சக். தாத்தா என்ன தெரியல, நான் தான் உன்னோட பேரன். நீதான் என் பேரனா? யாஹூ. ஃபீலிங்கா இது? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. டயலாக் டயலாக். ஏண்டா ஓடி போன பழனிசாமியா நீ? நானே தான், ஆனா இப்ப பேரை மாத்திட்டேன். யுஎஸ் போன உடனே பேல் சாம் ஐன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். ஹேய் மீட் மை ட்ரூப் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை கிராண்ட்பா. யாரு? டபுள் எக்ஸ்எல் மாமா நிறைய இருக்கிறாரே. அச்சும் சும் சும் அச்சும் சும் சும் அச்சும் சும் 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 சும். ஆஹா, உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் மேல வச்சு அப்படியே ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஆன்ட்டி ஆயிடலாம். செருப்பு பிஞ்சிடும். வாட் எ லவ்லி வாய்ஸ். மேட்சோ வாய்ஸ். இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. என்னடா 70-30 கார் நம்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற? என்னங்கடா அக்ரிமெண்ட்? எஸ், இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்ட நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன். 30-70 அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன். அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன். அதுல வர லாபத்துல 70 திருடுன எனக்கு, 30 ஒரிஜினல் உனக்கு. எப்படி? யாரம்மா? என் பேரனுக்கு திருச்சி சுத்த காய எடுத்துட்டு வா. ஓ பேபி, ஓ பேபி, ஓ பேபி. ஃபயர் ஃபயர் ஃபயர். நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க. ஒரு பூசணிக்கால தீ பிடிச்சிருச்சு. என்னது, தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா? பரவாயில்ல, நானே இதை அணைச்சுக்கிறேன். ஹாய் தூ. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஏய், ஏன்டா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண? ஏன் பண்ண மாட்டேன்? அவ்வளவு பெரிய ஃபயரை கொண்டு முடி பக்கத்துல வைக்கிறீங்களே, இது என்னுடைய 6 வயசுல இருந்து வளர்த்த முடி. அமெரிக்காவில $500,000 இன்சூர் செய்த முடி. தீ பிடிச்சா நீ தருவ? அது ஆரத்திப்பா. எந்த தீயா இருந்தாலும் என் கிட்ட வரக்கூடாது. அது என் பூசணிக்காய் தலையில கொல்லி வைக்கிறீங்க. பூசணிக்காய் சுத்தி உடைச்சாதான் திஷ்டி போவோம். ஆடா பாவிகளா, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா இந்தியாவுல பஞ்சம்னு அமெரிக்கா கிட்ட கையை ஏந்திரீங்க? ஏய் சடையப்பா, இந்தியாவை பத்தி தப்பா சொன்ன சீவிடுவ சீவி. சீவடா குண்டாப்பா. ஐயோ, what is that sound? Come on, Helen, Mike, Jack, look out. அவரு வீசின பூசணிக்கால பைக்ல ஒருத்தன் வலிக்கு விழுந்து செத்துருச்சு. My God, murder case. போலீஸ் வர போகுதுடா. இதெல்லாம் பெருசு படுத்தா தம்பி. அம்மாவாசைக்கு அம்மாவாசை பிஸ்ட் கழிக்கும் போது இப்படி பூசணியா போட்டு உடைப்பான். அப்ப எவனாவது விழுந்து அட பாவிங்களா, you dangerous fellows. என் பாடியில இருந்து திருஷ்டி எடுக்கிறேன்ட்டு வேற ஒருத்தரை டெட் பாடி ஆக்கிட்டீங்களடா. வெளியில நல்லா மழை பெய்யுது, நனைஞ்ச உடம்புக்கு ஏதாவது வந்துரும். இந்தா கொடை. தேங்க்யூ குடைவள்ளி. இன்டர்வியூ வந்துட்டேன். யாரு? என்னையா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த மாதிரி குரங்கோட பைக்ல இடிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு வரல. என்ன பண்ற? ஒழுங்கா நடக்க தெரியாது உனக்கு. எல்லாம் இன்டர்வியூ எவன்டா வேலை கொடுப்பா? உனக்கு பைக் ஓட்டுற லைசென்ஸ் கொடுத்துருக்கிறப்ப எனக்கு வேலை கொடுக்க மாட்டானா? அடிச்சு. ஆமா. ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? போலீஸ்கார மேல கை வச்சிட்டியா? அவனை செத்தடா. அவ்வளவு தூரம் போயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான் பாரு ரவுடி ராஜா. அப் அண்ட் டவுன் ட்ரெயின் சார்ஜ் வேஸ்ட். நல்ல வேலை, மாப்பிள்ள தங்கச்சியும் இவன் கூட சேர்த்து அனுப்பாம விட்டார. ஏடா, உனக்கு ஒரு விவசாயம் இல்லையா? போலீஸ்காரனையும் அடிச்சுட்டு வந்திருக்க. அங்கேயும் தஞ்சாவூர் ராஜமாணிக்கம் பிள்ளை பேரன் சொன்னதாலதான் உன்னை விட்டாங்க. சீனோ, ஆளும் உடம்பு வளர்ந்து பிரயோஜனம் இல்லடா, அறிவு வளரணும்டா.
எப்படி உன் தாத்தா பேரை சொன்னா உனக்கு பெருமை கிடைக்குதோ அதே மாதிரி உன் பேரை சொன்னா உன் பிள்ளைக்கு பெருமை கிடைக்க வேண்டாமா? இன்டர்வியூக்கு போன பிள்ளைய போலீஸ்கார மோட்டார் பைக்ல இடிச்சதும் இல்லாம வாய்க்கு வந்தபடி திட்டி அடிச்சிருக்கான். அதனாலதான் இவன் திருப்பி அடிச்சான். ரெயின் கோட்டுக்குள்ள இருந்தது போலீஸ்காரன் தானே, அவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். பண்ணுங்க, பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவனை சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உட்கார்ந்து சோத்தை தின்னுட்டு எங்க பேரை கெடுக்கட்டும். இதுங்க போதும் இவனை கெடுக்கிறதுக்கு. எப்படியோ நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட, அது போதும். சீனு, இனிமே நீ வேலை தேடுறதா இருந்தா உள்ளூர்லயே தேடு, வெளியூர்லாம் வேண்டாம் என்ன? நான் கும்பிட்டு தெய்வம் தான் போலீஸ்கார அவதாரம் எடுத்து உன்னை திரும்ப கொண்டு வந்துருச்சு. அந்த போலீஸ்காரனுக்கு முதல்ல ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பணும். கிரீட்டிங் எதுக்கு? இன்விடேஷனே அனுப்பேன். என்ன இன்விடேஷன்? உனக்கும் அவனுக்கும் கல்யாணம்னு அடிக்கிற நீயே ஷாக் ஆற அளவுக்கு இன்விடேஷன் அடிக்கிற. டேய் 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 தம்பி, போற போக பார்த்தா இப்பவே இவன் என் கழுத்துல தாலி கட்டுவா போல் இருக்கு. பேப்பரில் வரணும், வா வா வா. டச் பண்ணி பண்ணி கிச்சு கிச்சு